வணக்கம். அரசியல் பார்வை விடியல் குகன் அவர்களே. இதுவரை போட்டியிட்ட எல்லா தேர்தல்களிலும் திருவாளர் நாம் தமிழர் சீமான் அவர்கள் தோற்றுக் கொண்டே வருகிறாரே. அதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? வணக்கம் அன்பர்களே. நான் என்றும் அன்புடன் உங்கள் நண்பன் விடியல் குகன் பேசுகிறேன். இது எனது அரசியல் பார்வை. நாம் தமிழர் சீமான் அவர்கள் தொடர்ந்து தோற்று வருவதற்கு எனக்குத் தோன்றும் காரணங்களை சொல்கிறேன். இது பற்றி நான் தேர்தல் நடந்த அன்று ஒரு கட்டுரையில் கூறி உள்ளேன். அதைத்தான் நான் இப்போதும் சொல்லப்போகிறேன். அது என்ன தெரியுமா? நாம் தமிழர் கட்சி சீமானை பொறுத்தவரையில் அவர் எவ்வளவு காலம் அரசியல் செய்தாலும். இதே போன்ற கொள்கை கொண்டிருப்பார் என்றால் அவருக்கு எப்போதும் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு ஏற்படாது என்பது எனது கருத்து. அவர் கூறுகின்ற கொள்கைகளில் உள்ள குறைபாடுகளை அவர் இவ்வளவு காலமாகவும் உணரவில்லை. தமிழர்கள் எல்லோருக்கும் தமிழ் உணர்வு உள்ளது தான். ஆனால் அதற்காக தமிழ் தீவிரவாதத்திற்கு இணங்க மாட்டார்கள். இலங்கையில் தமிழர்கள் இரண்டாம் தர குடிமகன்களாக நடத்தப்பட்டது போன்ற பிரச்சனை இங்கு இல்லை. தமிழகத்தை தமிழ் ஈழத்தைப் போன்ற பாவனையில் பார்ப்பது அவரிடம் உள்ள தவறான பார்வை. தமிழகத்தை தமிழன் ஆளவில்லை எனவும் மலையாளத்தானும் தெலுங்கர்களும் தான் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று கருத்து கூறி வருகின்றார். தமிழகத்தில் நீண்ட காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பிற மொழியை தமிழகத்திலிருந்து தாய்மொழியாக கொண்டவர்களை எப்போதும் இவர் வன்மையாக குறை கூறி பேசி வருகிறார். அது ஒட்டுமொத்த தமிழர்களும் விரும்பக்கூடிய பேச்சாக அமையவில்லை. ஏனென்றால் அவர்களை எல்லாம் தமிழர்கள் அல்லாதவர்கள் என்று தமிழர்கள் நினைக்கவில்லை. அவர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கும் தமிழர்களுக்கு உள்ள அனைத்து உரிமைகளும் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். சமமாக மதிக்கிறார்கள். ஆனால் சீமான் அவர்கள் வேறு தமிழர்கள் வேறு என்பது போன்ற கருத்தை தூவி பிரிவினையை ஏற்படுத்த தொடர்ந்து முயன்று வருகின்றார். யாதும் ஊரே யாவரும் கேளிர் எனவும் அன்பே எங்கள் உலக தத்துவம் எனவும் எண்ணுகின்ற தமிழர்களால் சீமான் அவர்களின் கருத்துக்களை ஏற்க இயலவில்லை. இந்த கருத்து தமிழர்களிடையே ஊறி இருப்பதால்தான் பாஜகவும் இங்கு வேரூன்ற முடியாமல் தவிக்கிறது. இன்று அமெரிக்க பிற நாடுகளில் அடிக்கடி தலையிட்டு அந்த நாட்டின் இறையாண்மையை காலில் போட்டு மிதித்து வருவதை எப்படி மக்கள் சகித்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்களோ அதே போன்று தான் விடுதலைப் புலிகள் ராஜீவ் காந்தி அவர்களை கொலை செய்த போது மக்கள் குறிப்பாக தமிழர்கள் விடுதலைப் புலிகளின் செயலை வெறுத்தார்கள். அந்த மனநிலை இன்னும் அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் சீமான் அரசியலுக்கு வந்ததிலிருந்து விடுதலைப் புலிகளுக்கு ஆதரவு குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ராஜீவ் காந்தியை கொலை செய்ததையும் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கின்றார். தீவிர தமிழ்வாதத்தை தனது கொள்கையாக எடுத்து கொண்டதின் காரணமாக திராவிடமே இல்லை. திராவிட கொள்கை பொய்யானது என்று கூறுவதற்கும் தமிழகத்தில் வாழ்கின்ற மற்ற திராவிட மொழிகளை பேசக்கூடியவர்களை அந்நியர்களாக கருதி வெறுப்பதற்கும் ஆளாகி விட்டார். அதுமட்டுமில்லாமல் கடைசியாக பிராமண கடப்பாரையை எடுத்து திராவிடத்தை ஒழிப்பேன் என்று சூளுரைக்கக்கூடிய அளவிற்கு சென்றுவிட்டார். திராவிட கட்சிகளை ஒழிப்பதற்கு திராவிட கொள்கைகளை ஒழிப்பதற்கு பாஜகவால் உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம் தான் சீமான் என்று சொல்லப்பட்டு வந்த கருத்துக்களுக்கு கடைசியில் வலு சேர்த்து விட்டார். இது போன்ற கொள்கையினால் தான் சீமான் நன்கு உழைக்கிறார். நல்ல பேச்சாளராக இருக்கிறார் என்று மக்கள் மதித்தாலும் நல்ல தலைவராக தமிழக மக்களின் மனதில் இடம் பிடிக்க முடியாமல் இருக்கிறார். தமிழர்களை காக்க திராவிடத்தை ஒழிப்பேன் என்ற தவறான கொள்கையை கைவிட்டு தமிழ் தீவிரவாதத்தை கைவிட்டு தமிழகத்தில் வாழும் எல்லா மக்களும் சமமாக மதிக்கத்தக்கவர்கள் என்ற கருத்திற்கு வந்து எல்லா தமிழக மக்களின் வளர்ச்சிக்காக பாடுபடுவதை முன்னிலைப்படுத்தினால் வருங்காலத்தில் சீமானை மக்கள் தலைவராக ஏற்கும் சூழல் உருவாகலாம். இந்த விபரங்களை நான் ஏற்கனவே சில நாம் தமிழர் கட்சிக்காரர்களிடம் பேசியிருக்கிறேன். ஆனால் அவர்கள் இதுதான் எங்கள் சீமான் அண்ணனின் அடிப்படை கொள்கை. இதனை எங்கள் அண்ணன் எத்தனை முறை தோற்றாலும் விடமாட்டார் என்று சொன்னார்கள். சரி, நாம் அதை நெருப்பு என்கிறோம்.
அதில்தான் விழுந்து முடிவோம். என்று முடிவாக இருந்தால் நான் என்ன செய்ய முடியும். என்று அவர்களிடம் சொல்லிவிட்டு வந்தேன். இதிலிருந்து மாறினாலோ திருந்தினாலோ நாம் தமிழர் சீமான் பொதுமக்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாகி முன்னேறலாம். இதுதான் எனது கருத்து. நீங்கள் சொன்ன கருத்துக்கள் வித்தியாசமாக இருந்தாலும் யோசிக்கத்தக்கதாக இருக்கின்றன. சீமான் அவர்களும் இதை யோசித்துப் பார்த்தால் நன்றாக இருக்கும். இந்த வீடியோவை முழுமையாக கடைசி வரையிலும் பார்த்த அன்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடை பெறுவது என்றும் அன்புடன் உங்கள் அன்பன் விடியல் குகன்.